டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதால் அமித்ஷாவை சந்தித்து முக்கிய ஆலோசனை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. இன்று வருவதாக இருந்த நிலையில் பயணத்தில் திடீர் மாற்றம். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் 3வது நாளாக நேர்காணல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர்கள் கயல்விழி, சாமிநாதன் உள்ளிட்ட 600 பேர் நேர்காணலில் பங்கேற்பு. சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுடன் தொல் திருமாவளவன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் வரை ஒதுக்க வலியுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி சந்திப்பு. மாநிமாவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஓரிரு நாளில் சுமூகமாக முடியும். கூட்டணிக்கு தலைமை யார் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு செய்வார் என திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பேட்டி. சுமூகமாக நடைபெறும். எங்கேயுமே தலைமை திமுகவா காங்கிரஸா சார்? இல்ல, அதெல்லாம் தலைவர் தான் முடிவு எடுப்பார். எங்க கட்சி தலைவர் தான் முடிவு எடுப்பார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணியை இறுதி செய்ய பாஜக மேலிடம் மீண்டும் முயற்சி. டெல்லி சென்று பாஜக தலைவர்கள் மீண்டும் புதுச்சேரி நோக்கி பயணம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ அங்காளம் சந்திப்பு. திமுகவில் தன்னை முறைப்படி இணைத்துக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சி அறிக்கைகளை வெளியிட்டார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். பெண்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து 7வது நாளாக சரிந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 10,000 ரூபாய் குறைவு. பார் வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. வாக்குப்பதிவு தினத்தன்று அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. சென்னை ரிப்பன் மாளிகையில் 24 மணி நேரமும் செயல்படும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு. தேர்தல் செய்திகளை முந்தித் தரும் சத்தியம் தொலைக்காட்சி தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் வைத்து பார்வையிடும் அதிகாரிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை திருட்டு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே நகைகளை திருடி கொள்ளையர்கள் துணிகர செயல். இந்தியாவில் 40% பட்டதாரி இளைஞர்களுக்கு இன்னும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் கவலைக்குரிய தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே கடலில் மிதந்த மர்ம பொருளால் மீனவர்கள் அச்சம். ராக்கெட்டுகளுக்கு எரிபொருளை சுமந்து செல்லும் சிலிண்டர் என தெரிய வந்ததால் மீனவர்கள் நிம்மதி. ஈரானின் 3 முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதற்கான விலையை இஸ்ரேல் கொடுத்தே ஆக வேண்டும். ஈரான் உச்சபட்ச தலைவர் முஸ்தபா காமேனி எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது 4 வகை ஏவுகணைகள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தும் ஈரான். குரஷாகர் 4, காதர், இமத்ரா மற்றும் கைபா ஷெகான் ஏவுகணைகளை கொண்டு பதிலடி.
ஜப்பானில் வசந்த காலம் தொடங்கியதை அடுத்து மக்கள் உற்சாகம். தலைநகர் டோக்கியோவில் பூத்துக் குலுங்கும் நாட்டின் பாரம்பரிய சின்னமான ஜெர்ரி பூக்கள் முன் செல்ஃபி எடுத்து மகிழும் மக்கள். சுவிட்சர்லாந்தில் பனிமழைகளுக்கு நடுவே சென்ற கேபிள் கார் திடீரென அறுந்து விழுந்து விபத்து. பனிமழையில் உருண்டு விழுந்ததில் 61 வயது மூதாட்டி பலி. நூற்றாண்டுக்கு ஒருமுறை பிறக்கும் அதிசய மனிதர்தான் தோனி. விராட் கோலியை போன்று தன்னையும் வளர்த்தார் என சுரேஷ் ரெய்னா புகழாரம்.